ஆமென். உட்காருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கூடி ஜெபிக்க தேவன் உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஜெபம் என்பது எவ்வளோ முக்கியமானது, அத்தியாவசியமானதுங்கிறதுல நமக்கு தெரியும். நம்மெல்லாம் போதிக்கிறவர்கள் தானே. ஆனாலும் ஊழியத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்தும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அல்லது நினைவில் இருத்த வேண்டிய சில விஷயங்களை கொஞ்சம் நாம் பார்க்கணும். நான் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசுகிறேன். பொதுவாக இந்த ஊழியத்தில் இப்போ இங்கே நிற்கிறேன். இங்கே நான் இந்த ஊழிய சூழ்நிலையில் நான் செயல்படும்போது இப்போ இன்றைக்கு காலையில் கூட காலையிலேருந்தே ஏன்னா எங்கே போனோன்னு எனக்கு தெரியாது. நான் ஜாம் பண்ணிவிட்டு எப்படியும் 9 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். அதுக்கு ரெடி ஆகிட்டு ஜாம் பண்ணிடுவேன். அப்போ நான் வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சரி இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, இப்படி ஒரு உங்களுக்கு சொல்கிறது கேட்குது இல்லையா, கவனிக்கிறீங்கல்ல, ஒரு பில்டிங் நமக்கு இருக்குது, இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகே, அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உண்டாக்கி இருக்கு. ஸோ இப்போ என்ன இல்லைன்னா ஆத்துமாக்கள் இல்லை, சரிதானே? அதான விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த அளவுக்கு ஆத்துமாக்கள் இல்லை. சில இடங்களில் நிறைய ஜனங்கள் வருவாங்க, ஸ்ட்ரக்சர் இல்லாமல் சிரமப்படுவாங்க முதல் நாட்கள் எல்லாம். ஸோ இது இப்படி ஒரு சூழல் எல்லா இடத்துலும், நாங்கள் சுற்றி வர்ற எல்லா இடத்துலும் எப்படியோ ஒரு கட்டத்தில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெரிய கட்டடம், பெரிய சூழ்நிலையெல்லாம் உண்டாக்கிடுறாங்க. அது நான் எல்லா சூழ்நிலைக்கும் சுற்றி வர்றதுனால. ஆனால் ஜனங்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஈவன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட ரொம்ப கம்மியாகிட்டாங்க. முன்னாலெல்லாம் 3 மணி நேரம் கூட்டம் நடக்கும். இப்போ 2 அப்படின்னு போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம். ஸோ பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவிலெல்லாம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் பிரசங்கம், அவ்வளோதான். ஸோ ஓகே இருக்கட்டும். ஸோ மற்ற சபைகளும் எல்லா ஜபக்கூட்டங்களுக்கும் போனால் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. நிறைய இடத்துல ஜபக்கூட்டங்களே இல்லை, ஸ்டாப்புடு. நிறைய இடத்துல ஜபக்கூட்டம் சும்மா ஏதாவது திறந்து வச்சுருக்கோம், யாரும் இருக்க மாட்டாங்க. சில சபையில் இருக்குது, நிறைய சபையில் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நான் நிறைய சுற்றி வர்றதுனால பார்ப்பேன். ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சிந்திக்கிறது. ஏன்னா நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம், ஜபிக்கிறோம், எல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி வச்சாலும் ஜனங்கள் அந்த அளவு கேதர் ஆகலையே, கூடலை, இல்லைன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ முந்தின நாட்கள் ஒரு சபைன்னா என்னன்னா, இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு இடநாள், இப்படி தான் கூட்டங்கள் நடக்கும். ஆனால் உண்மையிலே அந்த நாட்களில் சபை எப்படின்னா, எப்போவுமே ஜப வீடு திறந்து தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஜப வீட்டில் ஆள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பலர் ஜோம் பண்ணுவாங்க, உட்காருவாங்க, அவங்க முடிஞ்சோன்னா எழும்பி போவாங்க. நான் பாஸ்டர் இருக்க மாட்டார், அவர் ஒரு ஆள் அவர் ரூமில் இருப்பாராக இருக்கலாம். சில வேளை இங்கே அவரை ஜஸ்ட் ப்ரேயர் தான் நடக்கும். அப்படியே நடந்து கொண்டே இருக்கும், வருவாங்க போவாங்க. இன்றைக்கும் சில சபைக்கு நேராக பஸ்ஸே விட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் ஜனங்கள் அந்த இதில் போகிறாங்க, ஒரு பஸ்ஸெல்லாம் நிறைஞ்சிடும் சாதாரணம் அப்படின்னு பஸ்ஸே விட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. இப்போ சில இடங்களில் ரொம்ப மைனர், ரொம்ப குறைவாக இருக்கிறது. இப்போ குறைந்து கொண்டே வருகிறது என்கிற பிரச்சனை. அப்போ எனக்கு நேர் தலைகளை அன்றைக்கு அப்படி இருந்தது, இப்போ ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆள் இல்லை. ஸோ இந்த சூழ்நிலைக்கு நான் நினைக்கும் போது நான் வழக்கமாய் சபைகளை நினச்சி ஜபிக்கிற மாதிரி என்ன நினைவுக்கு நான் அன்றைக்கு காலையிலும் ஒவ்வொன்றா வரிசையாக வரும், என் முன்னால் வரும். ஏன்னா வேறு காரியம் எனக்கு வராது. வரும்போது இப்படி இருக்குது. அப்போ ஜனங்கள் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த அளவு வரலையே. நான் பாஸ்டர் கூட சொல்லியிருக்கேன், ஜனங்களை நம்ம தேடி போகிறது இல்லைங்க, அங்கே தேவ சமூகத்தை தேடி வரணும் என்கிறதான ஒரு சூழ்நிலை இருந்தது, அது இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது தான் சரி, அப்படி வரிசையாக ஜெபம் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ இங்கேயும் உள்ள சூழ்நிலை ஜெபிச்சுட்டு சரி எங்கே போகலாம் அப்படின்னு நான் இன்னொரு சூழ்நிலைக்கு போகணுன்னு தான் நான் நினச்சிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரத்துக்கு போனோம், எனக்கு தெரியும் நான் போனால் எங்கேயுமே எனக்கு அனுமதி கிடச்சிடுது. அப்படி இருக்கும்போது தான் நான் இங்கே வரணுங்கிறதான ஒரு சூழல் உண்டாயிட்டு, சரி ஓகே சரி அப்படின்னா அப்படியே ஆகட்டும். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த விஷயத்தை தான் நான் நினச்சி ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போனதுனால ஒரு லீடிங்காக இருக்கலான்னு இப்படி எடுத்துக்கிட்டோம். சரி, இதெல்லாம் நல்ல விஷயம், உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, மற்றதெல்லாம் கேதரிங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு என்ன காரணங்கள், எப்போவுமே ஒரு காரியத்தை பிரச்சனைன்னு நினைக்கும் போது பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன என்கிற திங்கிங் இயல்பாக வரும், எனக்கு இயல்பாக வரும். இதுக்கு என்னது காரணம், என்னது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்க முடியல. அப்படி சிந்திக்கும் போது என் மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தது, அப்போவுமே வந்துட்டு இருந்து. அதுதான் இப்போ மீண்டும் சொல்ல வேண்டிய சூழல். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் 47 தானே, 47 அவர்கள் தேவனை துதித்தார்கள்,
ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அடுத்த வார்த்தை முக்கியம். ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாருங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கர்த்தர் என்று சொல்வது இயேசு குறிக்கிற வார்த்தை குரியோஸ் கிரேக்க பதத்தில். அதான் கர்த்தர், அவரை கர்த்தருங்கிற நாமத்தை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்போ இயேசு இப்போது எப்படி இருக்கிறார்? அது 1 பேதுரு 2 கடைசி வசனத்திலே சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணிமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு 25 வசனமா 2:25 1 பேதுரு 2:25. அப்போ இயேசு கர்த்தர், தலைவர், பிரதான மேய்ப்பர் ஆக இருக்கிறார். அப்போ பிரதான மேய்ப்பர் இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பிரதான மேய்ப்பர் தான் தம்முடையவர்களை திருப்பி கொண்டு வருகிறார். இதுதான் முதலாவது நீங்கள் புரியணும். அப்போ இந்த இடத்துல புரிய வேண்டிய என்னென்னா, ஊழியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பல காரியங்களை அவர்கள் அந்த ஜனங்களை கூட்டுறதுக்கு வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல சபை சர்ச்சஸ் எல்லாம் ரொம்ப நல்ல வசதியான சூழ்நிலையில், ரிச் சூழ்நிலை, அதை பார்த்த உடனே ஜனங்கள் அந்த இடத்துக்கு வரணும்ங்கிறதுனால ரொம்ப லக்ஸூரியஸாக கூட சர்ச்சஸை, பில்டிங்ஸை வைக்கிறாங்க. அவங்க எதுக்கு வைக்கிறோன்னு கேட்டால் அப்போ தான் ஜனங்கள் வருவாங்க. இன்னும் தெளிவாக சொன்னால், நல்ல ரிச் பீப்புள் வரணும்னா அவங்களுக்கு உகந்த ஒரு சூழல் இருந்தால் மாதிரி தான் ரிச் பீப்புள் வருவாங்க. அது அவங்களுடைய இன்னொரு கான்செப்ட். எப்படியோ ஜனங்கள் திரளாக வர வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி வைக்கிறாங்க. இனி இசைக்கருவிகள் இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா அந்த தொழுகை சூழல் கொஞ்சம் இனிமையாக இருந்தால் தான் ஜனங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வருவாங்க. அது இன்னொரு கான்செப்ட். இனி இப்போல்லாம் வண்டி விட்ருக்காங்க, வீடு வீடாக போய் எல்லோரும் கேதர் பண்ணுறாங்க. நீங்கள் வர்றது கஷ்டப்படாண்டா, நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஓகே, அதுவும் ஒரு நிலை. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஜனங்களை அதிகமாக இங்கே கவர வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன அம்சங்களை வைக்கலான்னு ஒவ்வொருத்தர் சிந்திக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அவங்க அது எங்களுக்கு தான் தெரியும், அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் இப்படியெல்லாம் செஞ்சும் காரியம் நடக்கலை. அதுதான் பிரச்சனை. இப்படியெல்லாம் செஞ்சோம் காரியம் ரிவர்ஸில் போகிறதுங்கிறது தான் அடுத்த இஷ்யூ. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு சபை என்று சொல்வது அதனுடைய தலைவர் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து தான் ரட்சிக்கப்படவர்களை சபையில் சேர்த்துட்டு வரணும். இந்த விஷயத்தை பல வேளை மறந்துடுறாங்க. ஒரு வேளை ஒரு பிரசங்கியார், அந்த பிரசங்கியார், இந்த பிரசங்கியார், அதுக்கெல்லாம் சில நியாயங்கள் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் சபையை நிறுவிய, உருவாக்கிய இயேசு பேதுருவிட்ட சொல்லிட்டார், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். இல்லையா? யோசித்து பாருங்க. அவருக்கு பேதுருக்கு நிழல் பட்டவை எல்லாம் சுகமானார்கள். அது 3000 பேர் முதல் பிரசங்கத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்றுங்கிற சம்பவத்தெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறோம். அப்போ அவர் சொன்னார், இந்த பேதுருக்கு வைத்து இவரை வச்சு என்னுடைய சபையை கட்டுவேன் சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி உடனே அதை நிறைவேற்றினார் என்பது நமக்கு தெரியும். அப்படி என்றால் இப்போதும் கர்த்தருடைய சபையை கர்த்தர், ஆண்டவர் இயேசு தான் கட்ட வேண்டும். இதுதான் முதலாவது விஷயம். நம்மிடத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் கையில் கொடுத்துருவோம் இல்லையா? அந்த 5 அப்பம் 2 மீன் வச்சுருந்தவன் கொண்டு கொடுத்துட்டான். இருந்தது 5 அப்பம் 2 மீன். அதை அவர் 5000 பேருக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்கோ, என்னென்னா தெரியுமோ, என்னென்னா டேலண்ட்ஸ், எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்றோம். அவர் கையில் கொடுத்து தான் ஆகணும். அவர் தான் அதை என்ன செய்யணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வரணும். சரி, இவ விஷயத்துக்கு வர்றோம். இவ கர்த்தர் தான் சபைக்கு தலைவர். அவர் ரட்சிக்க ஆத்துமாக்களை கொண்டு வராவிட்டால் ஆத்துமாக்கள் வரமாட்டார்கள்ங்கிறது அந்த பேஸ்மெண்ட்டை புரியறதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் மிச்சம் என்ன செஞ்சாலும், இப்போ உதாரணமாக இந்த ஊழியங்கள்லாம் ஆரம்பித்த காலத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. ஓலைக்குடிசை, நான் எவ்வளோ இடத்துல பிரசவம் பண்ணியிருக்கேன். ஓலைக்குடில், அந்த குடிலில் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் நெருங்கிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். பரிசுத்தாவியில் நிரப்புறாங்கன்னா சைடில் இருக்க ஓலையெல்லாம் பிச்சிருவாங்க. பிச்சுட்டு வெளியே போனவங்க உண்டு. ஏன்னா நெருங்கி இருக்கிறாங்க. வல்லமாக வேறு அளவுக்கு அதிகமாக ஊற்றிட்டா என்ன பண்ணோம், துள்ளி குதிச்சு ஓலையை பிச்சுட்டு மரபக்கம் ஓடிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கு. ஸோ ஓகே, அப்போ அன்று இருந்த நிலைமை இன்று இல்லை என்பதுதான் சிந்தனை. அப்போ சபை ஆண்டவருடையது. இங்கே எந்த மனுஷனையோ, எந்த ஸ்தாபனத்தையோ, எந்த சங்கத்தையோ, அது வேணால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வச்சுக்கலாம். அதை உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. இது முதல் விஷயம். அப்படி ஏதாவது ஆண்டவரை விட வேறு யாரோ மனிதர்கள் உரிமை கோர, அதிகாரம் செலுத்த, மகிமை தேட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது மாதிரி நீங்கள் புரிஞ்சா அதை முதலாவது எல்லாத்தையும் மாற்றிடணும். நவர் அவர் மட்டும்தான். நாங்கள் நான் தான் சொல்லுவேன்ல, இங்கே சேர் போடுறதை கூட நான் அதிகம் விரும்ப மாட்டேன். அது தப்புன்னு சொல்லுவேன். நமக்கு ஒன்றும் கிடையாது. அவர் தான். அது நம்பர் 1. 2வது, ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரும் எனக்கு சீசர் ஆக்குங்க. அடுத்த இஷ்யூ
நல்ல கவனிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையிலையோ சங்கத்தையோ ஊழியத்தையோ மரபுகளை பற்றிலாம் நான் பேச முடியாது. ஸோ எனக்கு சீசர் ஆக்குங்கன்னு சொன்னார். அப்போ முதலாவது நாம் சீசர் ஆனாதான் நாம் மற்றவங்களை என்ன செய்ய முடியும், சீசராக்க முடியும் என்கிறத நீங்கள் மனசில் வைக்கணும். நான் ஊழியர் கூட்டங்களில் சொல்கிற ஒரு வசனம் உண்டு, முக்கியமான வசனம். அது யோவான் சுவிசேஷம் 12:36. அது என்ன சொல்லுது? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம், ஒரு முக்கியமான வசனம். அது ஊழியக்காரர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போது எனக்கு ஊழியர் செய்ய விரும்புகிறவன் என்ன பின்பற்றணும். அது முதலாவது ஒரு விஷயம். 26 தான், 12:26. சரி, யோவான் 12:26. ஒருவன் எனக்கு, இப்போ நம்மெல்லாம் ஊழியக்காரங்க, ஆண்டவர் நம்ம தான் அந்த பொறுப்பில் வச்சுருக்கார். அப்போ இயேசுவை தான் பின்பற்றணும். தட் மீன்ஸ் நம்ம இயேசுவுக்கு சீசர் ஆகணும். நீங்கள் நல்லா மனசில் வைங்க. நான் எல்லா சூழ்நிலையில் நிற்கிறவன் தான். ஈவன் கடந்த வாரம் சனிக்கிழமை பிலிப்பனம் சிஎஸ்ஐ சர்ச்சில் செய்தி சொல்லிகிட்டு இருந்தேன், சொல்ல சான்ஸ் கிடச்சிது. ஸோ எல்லா சூழ்நிலையிலும் பேசுகிறேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய அல்லது இயேசுவின் பின் செல்ல, இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை ரொம்ப முக்கியமாக மனசில் வைங்க. மனசில் வச்சு எனக்கு ஊழியம் செஞ்சால் என்னை பின்பற்ற கடவான், என்னை சீஷராகி அல்லது நான் எப்படி செஞ்சனோ அப்படியே செய்ய கடவான், அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்லாம் ஆண்டவர் சொல்வார். அப்போ முதலாவது, தயவு செய்து நம்ம சுற்றி இருக்கிற எனி டினாமினல்ஸ் ஆர் சர்ச் பிஹேவியர்ஸ் ஆர் கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் இல்லையா, பாரம்பரியங்கள், இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு இயேசு என்ன சொன்னார் அவரே நோக்கி பார்க்குற ஒரு எல்லைக்குள் தெளிவாக வந்துடணும். இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். எபிரேயர் 12:1 சொல்லுதில்ல, அவர் தான் விசுவாசத்தை துவக்கினார், அவர் தான் அதை முடிக்கணும், அவர்கிட்ட போய் முடிக்கணும். இயேசுவை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவருக்கு சீசர் நாம் ஆகணும். நாம் இயேசுவின் சீசர்களா உலகத்தின் சீசர்களாங்கிறத தேவன் பார்க்குறார், ஆண்டவரும் பார்க்குறார். எனக்கு சீசன் தானா, பிசாசம் பார்க்குறான். அதை கவனத்தில் கொள்ளணும். ரெண்டு பக்கம், ரெண்டு பேர். ஒரு பக்கம் ஆண்டவர் நிற்கிறார், அந்த ஆசாரியனாகி யோசுவாவுக்கு ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய தூதன் நின்னாரு, இன்னொரு பக்கம் சாத்தான் தீமை செய்ய நின்னா அப்படிங்கிற செய்தி நம்ம படிக்கிறோம் பைபிளில். சரி, அவள் ஒரு பக்கத்தில் இயேசு பார்க்குறார், இவன் எனக்கு சீசன் தானா, இவனை நம்பலாமா, இவன்கிட்ட ஆத்மாவை ஒப்படைக்கலாமான்னு அவர் பார்க்குறார். நல்லா கவனிக்கணும். மறுபக்கம் சாத்தான் சொல்கிறான், இல்லை இவன் உமக்கு சீசன் ஆகலை, இவன் உலகத்தின் சீசனாக இருக்கிறான், தொழிலதிபர்களின் சீசனாக இருக்கிறான். இப்படி தான் இன்னைக்குள்ள நறுமையை சொல்லி தான் ஆகணும், அது மறைக்க ஒண்ண முடியாது. ஸோ யாருக்கு சீசராக இருக்கிறோம், அந்த சீசத்துவத்தின் இயேசுவின் தேறினவன் எவனும் குருவை போல் இருக்க வேண்டும். அப்போ இயேசுவனுடைய சீசத்துவத்தின் அனுபவம் எந்த அளவு இருக்குங்கிறத சோதித்து பார்த்து எங்கே குறை இருக்கோ உடனே அதை தவிர்க்கணும். இங்கே ஒரு காரியம் நீங்கள் புரியணும். நான் பல சூழ்நிலைகளில் செய்தி சொல்லும்போது ஆவியானவர் எனக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. சாப்பிட்டு ஜெபிக்கிறாங்க, சாப்பிடாமல் ஜெபிக்கிறாங்க, தூங்கி ஜெபிக்கிறாங்க, தூங்காமல் ஜெபிக்கிறாங்க. ஓகே, எல்லாம் செஞ்சாலும் ஒரு காரியம் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். நான் ஒரு காரியம் சொன்னேன், புரிய வச்சேன், தெளிவுபடுத்தினேன், அதை சரிப்படுத்துறது வரை நீங்கள் எத்தனை வருஷம் எப்படி ஜெபம் பண்ணாலும் நான் கிரியை செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். அதே நேரம் நீங்கள் அதை புரிந்து உங்களுக்கு நிச்சயித்த விஷயத்தை சரி பண்ணினா ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்துக்குள்ளால டக்குன்னு ஆண்டவருடைய பரிகாரங்கள் உண்டாகிறது. நாங்கள் ஊழியக்கார சூழ்நிலையிலே கூட பார்க்குறோம். கடந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர்னால பேசுகிறேன், ஒரு பிரபலமான ஊழியக்காரர், அவர் வியாதியாக இருக்கிறார், அவங்க மனைவி வியாதியாக இருக்கிறாங்க. பிரபலமானவங்க, பெரிய சபை, 2-3 ஆராதனை நடக்கும். ஸோ நாங்கள் ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போ ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார், அவங்க உலகத்தில் போகிறாங்க, மாம்சத்தில் போகிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு இந்த பலவீனங்கள் தாக்குது. ஏன்னா அவங்களால எவ்வளோ ப்ரே பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் என்னென்ன தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு என்னென்ன தெரியலை. அப்போ எனக்கு உணர்த்தினார் அவங்க எப்படியெல்லாம் போகிறாங்க அப்படின்னு. நான் அதை நேரடியாக சொல்லலை, அதை மறைமுகமாக குறைகள் எல்லாம் எப்படி சரி பண்ணோன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வந்தேன். சரி, அப்போ என்ன புரிகிறோன்னா, ஆண்டவர் கற்று நிச்சயிக்கிற விஷயத்தை நாம் கடைபிடிக்காமல் இருக்கும்போது எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு பணம் செலவாக்கினாலும் எல்லாம் நஷ்டமாகுது. அதே நேரம் என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன், ஏசாயா 66:1-2 எல்லாத்தையும் நான் படைச்சாலும் என் வார்த்தை நான் சொன்னேன், நான் கற்றுக் கொடுத்தேன். சில ஊழியக்காரர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார், ஏதோ ரீதியில் பேசியிருப்பார், தெளிவாக நிச்சயத்தை கொடுத்துருப்பார். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதை மறந்துடுவாங்க. எத்தனையோ வருஷம் எத்தனையோ ரீதியில் போய் அலக்கழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆகி பிறகு கடந்து வருஷக்கணக்காக இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்படி இருந்துட்டு ஆண்டவர் நான் என்ன செய்யறதுக்கு, வாடி தளர்ந்தாச்சு, பலம் குறைஞ்சாச்சு, இனி ஒன்றும் இல்லை, நான்
சாவுவது நல்லதுன்னு வரும்போது கர்த்தர் பேசியிருக்கார். இத்தனை வருஷத்துக்கு முன்ன நான் உன்கிட்ட பேசினது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி உனக்கு நிச்சயம் தந்த ஞாபகம் இருக்கா? நீ அன்னைக்கே ஒழுங்காக செஞ்சுருந்தா இன்னைக்கு எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கலாம். நீ அந்த இடத்துக்கு வராதனால தான் இவ்வளவு பின்னடைவுல உனக்கு ஏற்பட்டது. இனி கொஞ்சம் நேரம் இருக்குது, நீ விரும்பினா அந்த இடத்துக்கு வரலாம் என்று ஆண்டவர் நினைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் பேசுகிறது ரொம்ப பயங்கரமான விஷயம். அவர் ஒருக்கா பேசினது தான், அதை நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். என்னெல்லாம் பேசினார், எப்படியெல்லாம் பேசினார், யார் மூலம் பேசினார், வசனம் மூலம் பேசினார். நம்ம சரிப்படி சும்மா பேசிகிட்டே இருக்க மாட்டார். அவர் ஒருக்கா பேசிட்டு போயிடுவார். நம்ம அதை நினைக்கணும். இது நானும் பல முறை எனக்கு இயல்பாகவே ஆண்டவர் வந்து அறிவை தந்தார். சில இது வரும்போது, சூழ்நிலை வரும்போது உட்காந்துருவேன், உடனே உட்காந்துருவேன். எங்கே தப்பிட்டோம், எங்கேயோ கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சிந்திக்கும்போது டக்குன்னு உணர்த்துவார். சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி நான் முன்னால் போயிடுவேன். ஆகவே அடுத்தது இயேசுவை பின்பற்றணும். இயேசுவின் சீஷத்துவத்தில் எவ்வளவு இருக்கிறோம்ங்கிறதுல தெளிவாக இருக்கணும். மூன்றாவது, அது மத்தேயு 28 கடைசி 2 வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் நான் கட்டளையிட்டவர்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை, இப்போ எல்லா சபையிலும் இயேசுவின் வார்த்தைகள், அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் பேசப்படலை. அதுக்கு முரணான வார்த்தைகள் அது பைபிளில் இருக்குன்னு ஏதோ நியாயங்களை சொல்லி பேசுகிறாங்க. இது அவங்க வந்து இது ஏதோ நாங்கள் சரியானதை செய்கிறோன்னே ரொம்ப காலம் செஞ்சுட்டு போகிறாங்க. வர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நமக்கு இப்போ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அதுதான் முதலாவது, ஆமாம், லண்டன் மிஷன் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அங்கே வந்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாங்கிற ரீதியில் பழைய பாட்டு ரீதி தான் அதிகமாக வசனங்களை பயன்படுத்துவாங்க. விளைவு என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருந்த ஜனங்கள் இதை ஒன்றும் பார்க்க முடியாமல் இங்கே வேறு சபைகளுக்கு போய் சபை உடையுது. பலவீனப்பட்டோன்னா விழிச்சுக்கிட்டாங்க. ஐயோ, ஜனங்கள்லாம் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அது தப்புன்னு இவங்க அதை நிலைநிறுத்துறதுக்கு நிறைய காரியங்கள்லாம் செய்வாங்க. ஒரு விழிப்பு ஜபத்துக்கு என்ன, இந்த விளாலி காட்டு விளை இன்னொரு ஊர் இருக்குல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஃபுல் நைட்டுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, என்ன பிரசங்கத்துக்கு அந்த ஸ்பான்சர் கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஃபுல் காஸ்பல் பேசுவேன், ஒரு சபைக்குன்னு ஒரு உபதேசம் எனக்கு பேச முடியும், நீங்கள் விரும்பினா நான் வரலாம் அப்படின்னு. ஸோ இல்லை, நீங்கள் வரலாம், தாராளம் வாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் இருந்தது. நான் அந்த சர்ச்சில் அப்போ நான் ஒரு காரியம் சொன்னேன். இங்கே வந்து நிறைய ஜனங்கள் வந்து இங்கேருந்து வேறு சபைகளுக்கு போகிறாங்கங்கிற ஒரு பிரச்சனை சிஎஸ்ஐ சபையில் இருக்குது. அதனால் நமக்கு என்ன செய்யணும், அவங்க ஒரு விழிப்பு ஜபம் வச்சா நமக்கு வைக்கணும், அவங்க உபாசம் வச்சா நமக்கு வைக்கணும். இப்படி தான் இந்த மரபுகளை நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னையும் கூப்பிட்ருக்கீங்க, நாட்டு இருக்கார் எல்லாரும் இருக்கிறான். ஸோ ஓகே, என்னையும் கூப்பிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க ஏன் இங்கேருந்து போகிறாங்கன்னு நீங்கள் சிந்திச்சிங்களா? ஒரு கூட்டம் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க ஏன் போகிறாங்க கூப்பிட்டு கேளுங்க. நீங்கள் இந்த மாதிரி போனவங்களை கூப்பிட்டு விசாரிங்க, இல்லைன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இல்லையா, பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, அதில் நியாயம் இருக்கா, அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? இதை செய்யாத வரைக்கும் நீங்கள் எதை தடுத்து நிறுத்த முடியாது. அவ்வளோதான் அப்படின்னு நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கிற ரீதியில் நான் செய்தி சொன்னேன். செய்தி சொன்னது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் செய்தி முடிச்சோன்னா நிறைய நேரம் இருந்து கேள்வி நேரம். இப்போ கேள்வி கேட்கணும், நீங்கள்லாம் கேள்வி கேட்கணும். அங்கே எழும்பி நின்று கேள்வி கேளுங்க. நான் மைக்கில் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, இது சரியா அது சரியா, அந்த இன்டர் டினாமினல் டிபேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, சரி கொஸ்டின் பண்ணுங்க. நான் செய்தி சொன்னேன். அதில் ஒரு அம்மா எழும்பி பழைய ஏற்பாட்டிலேருந்து சில வசனங்களை கோட் பண்ணி நகையை பற்றி தான் கேள்வி கேட்டாங்க. என்னை பற்றி கேட்டாங்க? நகை சம்மந்தமான கேள்வி. நாதியாகமே இல்லை, தேவதூதன் படைக்கப்பட்டிருந்தான் பாருங்க, அவனுக்கு ஒரு அலங்காரம் இருந்து பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அங்கே இருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா வசனங்களையும் கோட் பண்ணி வழக்கம் சொல்லி முடித்தேன். உங்களுக்கு திருப்தி தானான்னு கேட்டேன். ஆமாம், திருப்தி தான். இனி யாராவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்கன்னா ஒரு தரம் கேட்கறதுக்கு துணியலை. ஒரு கேள்வி கேட்டால் நான் அங்கேருந்து ஆரம்பித்து முழு பைபிள்லேருந்து வசனம் ரெஃபரன்ஸ் கொடுத்து எல்லாம் முடித்தேன். அப்போ அவங்களுக்கு மனசிலாயிட்டு, இவர்கிட்ட கேள்வி கேட்குறது நம்ம கேள்வி ஒன்று இவர்கிட்ட எடுபடாது, வேறு நியாயம் இருக்குன்னு. சரி, இருக்கட்டும். எதுக்கு சொல்கிறேன், நாம் என்ன பெறுகிறோம் அதை சரிப்படுத்துறது வரை கர்த்தர் கிரியை செய்கிறதில்ல. ஒரு முறை ஒரு சபை வந்து, நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்துடைய சபை, ஓகே, அது ரொம்ப உலர்ந்துருக்குது, நீங்கள் வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பாஸ்டர் கூப்பிடுவார். அடி கூப்பிட்டுட்டே இருப்பார். எல்லா கூட்டத்துக்கும் நான் தான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கும் ஜோம் பண்ணதுக்கும் நான் போகணும். ஸோ கூப்பிடுவார். அப்போது அவருக்கு ஒரு 2 சர்ச் உண்டு, இன்னொரு பிரான்ச் சர்ச். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன், பைக்கில் போகிறேன். அப்போது ஆண்டவரே நான் என்ன செய்கிறது, இப்படி இருக்குது இந்த சபையெல்லாம் இப்படி இருக்குது, நான் என்ன பேசணும் அப்படின்னு போகும்போது பைக்கில் போகிறேன். ஏன் ஒரு காட்சி மாதிரி முன்னால் பார்க்குறேன். அது என்ன பார்க்குறேன்னா, ஆண்டவர் வந்து அந்த சபையை விட்டு வெளியே கேட் இருக்குல்ல, கேட்டு பக்கத்தில் நிற்கிறார். ஆண்டவர் வந்து கேட்டு பக்கம் நிற்கிறார். நான் அப்போ கேட்குறேன், இது என்னடா இது, அவர் கேட்டு சபைக்குள்ளே எல்லாம் உலாவணும், அதெல்லாம் நமக்கு வசனம். இவர் சபைக்குள்ளே உலாவலை, வெளியே நிற்கார். இது என்ன நடக்குன்னு அப்படியே இருக்கேன். அப்போ ஆண்டவர் பேசுகிறார்,
வறுமையா போதகரே எல்லாம் பாட்டெல்லாம் பாடி என்ன கூப்பிடுவாங்க. நான் வந்து உள்ளே உட்காருவேன். நான் ஒரு ஆள் வந்திருக்கேன் உள்ள போதமே இல்லாமல் என்னை எரிச்சல் விட்டும்படியான காரியங்களை செய்வாங்க. பார்த்துருங்க, நான் போகிறது இழைத்து போனேன். நான் இறங்கி போயிட்டேன். இப்போ அதான் அங்கே வந்து நிற்கிறேன். பின்ன கூப்பிடுறான், வறுமையா போதகரேன்னு கூப்பிடுறான். போனால் திருப்பி என்னை எரிச்சல் விட்டுவான், அவமரியாதை செய்வான். நான் போகல, அதான் நிற்கிறேங்கிறார். அருமையான அற்புதமான காரியம். நான் போய் அதை சொல்லிட்டேன். அங்கே போனோடனே எப்படி ஆகும் விஷயம். பல வேளையில் நம்ம ஆண்டவரை, அதான் அடிக்கடி நான் சொல்கிறது, நம்ம வந்து அவரை பாடி புகழ்ந்து ஆராய்ச்சா சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை. அது ஆவியானவர் எனக்கு சொல்கிற உண்மை. எனக்கு விருப்பம் இல்லாது நம்மளும் அப்படி தான். நம்ம அவமரியாதை செய்கிற காரியம் செஞ்சுட்டு எப்படி தான் புகழ்ந்தாலும் நமக்கு விருப்பம், அவருக்கு ஆசை அன்பு வராது. இதுபோல் அவரை எரிச்சல் விட்டுற காரியம் செஞ்சால் அவர் வெளியே போயிடுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் தலைகீழாக தவம் இருக்க மாதிரி பல சபையார், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு, அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லுவாங்க, இதுதான் ரூட்டு, சிம்பிள் அண்ட் ஹம்பிள், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், நீங்கள் அதை செஞ்சால் போதும், அப்போது தேவ பிரசன்னம் அங்கேயே வந்துவிடும். அடுத்த ஒரு விஷயம், நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பாவ நிவாரண பலி செலுத்துறதுக்கு அந்த காளையெல்லாம் வச்சுட்டா பரலோகத்தில் இருந்த அக்கினி வந்து இறங்கி அந்த பலியை பட்சித்தது. இதுதான் முதல் பலி இல்லையா? முதல் பலி, ஆரோன் செலுத்தின முதல் பலி, பாவ நிவாரண பலியை பரலோகத்திலிருந்து வந்து அக்கினி பட்சித்தது. இந்த அக்கினி தான் அங்கே இருக்கணும். அப்போ தொடர்ந்து வசனம் இருக்கு, பலிபீடத்தில் அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பொருள் என்னன்னு சொன்னா, இந்த அக்கினி எங்கேருந்து வந்தது? பரலோகத்திலேருந்து வந்தது. இது வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வந்து கங்கு, அது கட்டையெல்லாம் எரிஞ்சிடும், ஃப்ளேம் அடைஞ்சிடும், கனல் இருக்கும் இல்லையா, கங்கு, அந்த கனலை பத்திரமா வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஆழமான ரகசியம். அந்த கனலை பத்திரமா வச்சுக்கணும். தட் மீன்ஸ் மீண்டும் மீண்டும் அந்த கனல் அணைந்து போகாதபடி அதுக்கு எரியக்கூடிய மெட்டீரியல்ஸ் இல்லையா, அதை போட்டு அதை பாதுகாத்து வச்சுருக்கணும். பழைய காலத்துல எல்லாம் நமக்கு இப்போ தீப்பெட்டி இருக்க மாதிரி கிடையாது. இந்த சக்கி மிக்கி கல்லுன்னு சொல்லுவாங்க, 2 கல்லை உரசினோன்னா தீ வருமா. அது எங்கள் வீட்டில் இருந்துதான் பழைய காலத்தில், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க அதை தீ வாங்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்களாம். வந்து இந்த பூமி இந்த மாதிரி பட்டதை கொண்டு வருவாங்களாம். அதை கொளுத்தி அதுக்குள்ளே வச்சு கொடுத்து விடுவாங்களாம். அப்போ தான் வீடு போகிறது வரைக்கும் அது பத்திரமா இருக்குமா. ஸோ இது மாதிரி அந்த அக்கினியை வந்து நம்ம வந்து அதை பாதுகாத்து வச்சுருக்கணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அது பலி செலுத்துகிற தகனிக்கிற அக்கினியாக இருக்கலாம், தூப பீடத்தில் போடுற அக்கினி, தூப கலசத்தில் வைக்கிற அக்கினி, எல்லா அக்கினியும் இந்த அக்கினியிலிருந்து தான் எடுக்கணும். இதுதான் விஷயம், கவனிக்கிறீங்களா? இந்த அக்கினியிலிருந்து தான் எடுக்கணும், எடுத்து தான் பயன்படுத்தணும். வேற அக்கினி உள்ள கொண்டுறக்கூடாது. இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் அந்த ஊழியத்தில் ஒரு தாத்தான் அபிராம்லாம் ஒரு கூட்டத்தார் வந்து மோசைக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. நாங்களும் ஊழியக்காரங்க தான், நாங்கள் அதெல்லாம் செய்வோம். அவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களுக்கு சில வரிசைகள் கொடுத்துருந்து சிலது கொடுக்கல, சண்டை போட்டாங்க. அப்போ உடனே அவங்க மோசை சொன்னா, அவங்களுடைய தூப கலசங்களை எடுத்துகிட்டு பாருங்க பார்ப்போம் அப்படின்னு. இவனை வீட்டில் போய் தூப கலசம் எடுத்து வீட்டில் உள்ள அக்கினியை போட்டு கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அக்கினி எடுக்கணும், அதுக்கு போய் அதுக்குள்ளே கரண்டி உண்டு எடுக்கணும் இருக்குது. அங்கே இருந்து போட்டு அக்னியை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு இது மறந்துடுச்சு, அந்நிய அக்கினி கொண்டு வரப்படாது, இந்த அக்கினியை பாதுகாக்கணும்லாம் பிரமாணம் அங்கே இருந்து. அதனால இவங்க இந்த கலகத்தில், இப்போ கலகம் பண்ணுறவங்க அப்படி தானே செய்வாங்க, கரெக்டாக போக மாட்டாங்க, அது ஏதோ தப்பாக தான் போவாங்க. இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்நிய அக்கினியை எடுத்து அங்கே கொண்டு வந்தோடனே இந்த பலிபீடத்தில் அங்கே பாதுகாப்பாக வச்சுருந்த அக்கினி இருந்தது. இந்த அக்கினி இங்கேருந்து பறந்து போய் அவர்கள் மேலே தீ கொளுத்தி அவர்களை கொண்டு போட்டது என்று நம்ம படிக்கிறோம் இல்லையா? எல்லாம் பைபிள் வசனம் தான், நமக்கு தெரியும், கொண்டு போட்டது. அப்போ என்ன புரிகிறோம்? அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வரக்கூடாது. இதுதான் விஷயம். சப்போஸ் அந்நிய அக்கினி எப்படி வரோம்னா, இங்கே ஒரு அக்கினி இருக்குது கிருபாசனத்தில், பரலோகத்தின் தேவன் அந்த 2 கேருபீனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில் தான் பிரசன்னமாக இருப்பார். நீங்கள் நல்லா கவனிங்க, அந்த ஊழியத்தை எப்படி ஹவுகேன் நான் நிற்கிறேன், அதனால தான் நான் பேசுகிறேன். இந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். இந்த பிரசன்னம் தான் கிருபை ஆசனம், கிருபைனாலே ஆசனப்பட்டிருக்கட்டும். இந்த பிரசன்னம் தான் அந்த ஜனங்களுடைய பாவ மன்னிப்பு கொடுக்கறது, நன்மை செய்கிறது, ஆசை எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த பிரசன்னம். இந்த பிரசன்னம் என்ன ஆயிரம்னா, இந்த கர்த்தரை எரிச்சல் ஊட்டின உடனே இந்த பிரசன்னம் இங்கேருந்து வாசலுக்கு போச்சு, அப்புறம் வாசல்ல இருந்து மலைக்கு போச்சு. அது எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் இருக்கிறது. சரி, இந்த பிரசன்னம் தேவாலயத்தை விட்டு விலகி போயிட்டு. இதுதான் அடுத்த ப்ராப்ளம். பெந்தெகோஸ்தே சபைக்கு ஏற்பட்ட ஒரு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். பெந்தெகோஸ்தே சபைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஆதி திருச்சபையில் பரலோகத்தின் அக்கினி ஊற்றப்பட்டது. அது மாதிரி தான் இந்த லோக்கல் சர்ச்சஸ்ன்னு சொல்கிறோம்,
எல்லா சர்ச்சஸும் எல்லா ஊழியங்களும் இப்போ நிறைய இருக்குது. அது ஆரம்பித்த காலத்தில் கொஞ்சம் பக்தியாக ஆரம்பித்து காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவசித்தம் செஞ்சு பரிசுத்த ஆவி அங்கே வந்துட்டு எங்கே வந்துட்டு அந்த சபையில் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்தோடனே இவங்க அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்வாங்க. ஆமாம், எல்லா சபையிலும் செஞ்சாங்க, அதெல்லாம் ஆண்டவர் படிப்பிச்சிருக்காரு, செஞ்சாங்க. செஞ்ச உடனே என்ன ஆச்சு, இவங்களுக்குள்ள இருந்த அந்த பிரசன்னம், இவங்க சபையில் இருந்த பிரசன்னம் விலகி போயிடுச்சு. விலகி போனோன்னா ஒரு இடைவெளி விழுந்துட்டு எல்லா சபைக்கும் அதுக்கு சம்பவிச்சிருக்கு. விலகி போயிட்டு விலகி போய் இக்கப்போத் ஒரு வார்த்தை இருக்குல்ல, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு, அதுக்கு இக்கப்போத்துன்னு பேர். ஒரு மகிமை இழந்த நிலைமைக்கு வந்தாங்க. எப்படி இஸ்ரவேல் சபை மகிமை இழந்ததோ அதுபோல பெந்தைகோஸ்தே சபையும் அந்த லெவலில் வந்துட்டாங்க. ஆனால் ஏதோ அந்த பழைய வேஷம் மட்டும் இருக்கும், அக்கினி இல்லை. ஆனால் அது நகை கலத்திருப்பாவோ வெள்ளை கட்டியிருப்பாவோ இதெல்லாம் இருக்கும், பட் பிரசன்னம் போயிடுச்சு. இப்படி நிலையில தான் இந்த சபையெல்லாம் பின் வாங்கி போயிடுச்சு. இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது ஒரு பெரிய டேஞ்சர் வந்து இது ஒரு ஸ்டேஜ். அப்போ சில சந்தர்ப்பத்தில் அது எனக்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. என்கிட்ட ஒரு சீனியர் பாஸ்டர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒவ்வொரு அடியும் ரொம்ப பொறுப்பாக கடந்து செல்லணும். அதுதான் உங்களுக்கு இடத்துல தேவனை எதிர்பார்க்குற காரியம். ஏதோ இந்த கடமைக்கு ஒன்று நீங்கள் போனால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக எடுத்து வச்சு போகணும். அதனால தான் கொஞ்சம் ப்ரீஷியஸ், ரொம்ப விலையேறப்பட்ட விஷயங்களை ஆவியானவர் தர்றார். அது என்னன்னு கேட்டால், அந்த சபை பாஸ்டர் என்கிட்ட சொன்னது சொல்லுவேன் நேரடியாக. அவர் சொன்னார், எங்கள் சபை வந்து நல்ல உலர்ந்து போய் பலன் இல்லாமல் கிடந்தது. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நாங்கள் சபையை நடத்துகிறோம், எங்கள் சபை இவ்வளோ உணர்ந்து கிடக்கே, அந்த அக்கினி பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இல்லையா, எழுப்புதல், பின்மாறி மழைன்னெல்லாம் சொல்லியிருக்கே, அந்த பின்மாறின் மழையை ஊற்றணும் அப்படிலாம் நாங்கள் வந்து அப்படியே வாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். அவர் சொல்கிறாரு, நாங்கள் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம், மெய்யாகவே ஒரு அனல் எங்கள் சபையில் உண்டாயிட்டு. சபையில் உண்டானா ஜனங்கள்லாம், நான் நேரமாக சொன்னேன்ல, தானாகவே வந்து உட்காந்து, என்றைக்குமே கூட்டம், என்றைக்குமே 10 மணிக்குள்ளே எல்லாரும் வீட்டு வேலையில் முடிச்சுட்டு குளிச்சுட்டு டெய்லி வந்து ஆண்களும் பெண்களும் முடியவங்க வேலைக்கு போகிறவங்க போயிடுவாங்க, எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அப்படியே ஜெபம் நடந்துகிட்டு இருந்து. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு 10 மணிக்கு வருவாங்க. இங்கே உள்ள ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரிகள் அவங்களும் போய் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் பிரதர்ஸாக இருப்பாங்க, அவங்களும் குளிச்சுட்டு வரணும். அப்போ குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு குளம் இருந்து, அந்த குளத்துக்கு தான் போய் குளிச்சுட்டு வருவாங்க. இவங்க ஒரு வேளை இங்கே குளித்தாலும் அது அவங்க அங்கே போவாங்க. இப்படி குளத்துக்கு குளிக்க போகும்போது வழியில் பேசிட்டு போவோம்ல, ஏதாவது பேசிட்டு போவோம்ல, இயல்பாட்டு சாதாரணமாக. அந்த காலத்தில் என்ன பேசுவாங்கன்னா, அரசியல், கருணாநிதி அப்படியா, எம்ஜிஆர் அப்படியா, இவங்க ஊழியக்காரங்க தானே, உலக தான் பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க. அங்கே போய் குளிச்சாச்சு, வரும்போதும் டைம் பாஸ் ஆகணும் இல்லை, இது வரைக்கும் அது வரைக்கும் ஏதாவது அரசியல் பேசிட்டு வருவாங்க. வந்து உட்காந்து அதெல்லாம் வந்தாச்சு, சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, பொம்பளைகள் வீட்டிலேருந்து வர்றவங்க, இங்கே ஊழியத்தில் உள்ளவங்க எல்லாம் அவங்களும் வேறு சூழ்நிலை வந்துடுவாங்க. இங்கே வந்தா அங்கே இருக்க ஒரு பொம்பளை பேசுது, ஏய் ஆத்மாவே, நீ குளத்துக்கு குளிக்க போகும்போது என்ன பேசினாய்? நான் அதை பிறக்கிறேன். வேற ஒன்றும் பேசலை, அரசியல் தான் பேசினாங்க. அவன் கருணாநிதி சரியில்லை பார்த்துடுங்கன்னு ஒரு ஆள் சொல்லுவார், இன்னொரு இல்லை 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 எம்ஜிஆர் தான் சரியில்லைன்னு. இவ்வளோதான் நடந்தது. இதையே உடனே இங்கே பேசியாச்சு. அந்த பாச சொல்லாரு, எங்களுக்கு வலது பக்கம் அசைய முடியாது, இடது பக்கம் அசைய முடியாது, ஒரு கூர்மையான கத்திக்கு மேலே நடக்குது மாதிரி எங்கள் நிலைமை ஆகிப்போச்சு. அவர் சொன்ன விஷயத்த அப்படி சொல்கிறேன். அவர் இப்போ இல்லை. அவர் சொன்னார், ஆண்டவரே நாங்கள் தாங்கிக்கிட மாட்டோம். எப்படியா, நாங்கள் தாங்கிக்கிட மாட்டோம், கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் குறைக்கணும். அவர் சொன்னார், மொத்தமே போயிடுச்சு, தீந்தா. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான், இதெல்லாம் அனுபவத்தோடு தான் பேசுகிறேன். அப்போது அந்த அக்கினியை பாதுகாக்க வேண்டிய கடமை இழந்து போனால் அதுக்கு காத்திருப்பதும் அதை ஹேண்டில் பண்ண தெரியலைன்னா அப்புறம் முடியாது. 2 அட்டம்ப்ட்டு மேலே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, எனக்கு அறிவு அப்படி சொல்லுது. ஒரு அட்டம்ப்ட்டு தந்தேன், 2வது வந்தேன், பிற கடைசியில் டோட்டலி ஆஃப், முடிச்சு வச்சு. நாங்கள் போவோம், எங்களை போட்டு சத்தம் போடுங்க, ஜெபிங்க, அப்படி ஜெபிங்க, இப்படி ஜெபி. நானே அங்கே ஜெபம் நடத்துவேன். நான் நிறைய அந்நிய பாஷையெல்லாம் பேசி நடத்துவேனா, இந்த பாஸ்டர் மைக்கை தந்து நடத்துங்க, நீங்கள் நடத்துங்க. அவர் அங்கே இருப்பார், அவர் கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு. நான் இப்படி ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன், ஆவியானவர் சொல்லார், மைக்கை கிளவை வை, மைக்கை கிளவை, முழங்கால நெல். நான் பயந்து போனேன், மைக்கை கிளை வச்சேன், முழங்கால நெடுஞ்சது, ஏசுநாதர் மோங்க புறம் விழுந்து கிடந்த மாதிரி விழுந்து கிடக்கேன். இந்த பாஸ்டர் அங்கே பார்த்தாரு, இவருக்கு சவுண்டை கேட்கலன்னு வந்தார். வந்துங்க பார்த்தா நான் விழுந்து கிடக்கேன். என்ன தட்டுறாரு, தட்டி எழுப்புங்க எழுப்புங்க எழுப்புங்க. இவர் எழும்ப சொல்றாரு, ஆண்டவர் உட்காருன்னு சொல்றாரு, நீங்க பார்த்துருங்க. 2 சான்ஸ் முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ், அதோட ஆஃப். ஸோ உங்களுக்கு தெரியும், இது மாதிரி சம்பவங்கள் வேற உண்டு. 3வது ஒரு டேஞ்சர் லெவலில் சொல்கிறேன், அதான் நம்ம
டேஞ்சரான விஷயம். அதுதான் ரொம்ப சொல்கிறேன். இந்த அக்கினி ஆவி, பரிசுத்த ஆவி இல்லாமல் இழந்திருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்கு இல்லையா, இடைவெளி. இந்த இடைவெளியில தான் வஞ்சிக்கிற ஆவி, ஒளியின் தூதன், அந்நிய அக்கினி உள்ள பிரவேசிக்க பிரயாசப்படுகிற சூழல். இது உள்ள பிரயாசப்படுது. என்ன செஞ்சிருவாங்கன்னா, உங்களுக்கு புரிய வர்றதே நான் சொல்லிடணும். சவுல்கிட்டேருந்து கர்த்தருடைய ஆவி போயிட்டார்ல, போனோன்னா அவன் என்ன செய்கிறான், கர்த்தர் பேசலை, எல்லாம் வார்த்தை தான், கர்த்தர் பேசலை. உடனே இவன் என்ன செய்கிறான், அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீகிட்ட போகிறான். சரிதானே, அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ. அப்போ அவன் சொல்லுவான், அங்கே அந்த வசனம் இருக்கல, கர்த்தர் சொப்பனத்தினாலும் பேசலை, தரிசனத்தினாலும் பேசலை, ஒரு வழியிலும் பேசலை, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். சரிதானே, இன்ன அக்கினி, பரிசுத்த அக்கினி போயிடும். அப்படி ஒன்றும் பேசாமல் இருக்கும்போது நம்மை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பணுமே தவிர அஞ்சனம் பார்க்குற ஆள்கிட்ட போகிற மாதிரி வேற எவனோ கொண்டு வருவான். ரெண்டு டேஞ்சர், பெந்தகோஸ்தே சபையினுடைய டேஞ்சரை சொல்கிறேன். நமக்கிட்ட இருந்த அக்கினி போனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கியிருக்கணும் இல்லை, ஏன் அடுத்த ஆள்கிட்ட போகிறோம் நம்ம? அவர்கிட்ட கர்த்தரிடத்தை அவரே நம்மை பீறினார், அவரே நம்மை காயம் கட்டுவார்ல வசனம் இருக்கு. நீ ஏன் வெளியே போனா? நான் பாஸ்டர்மார்ட்ட சொல்லுவேன், இப்படி தயவு செய்யாதுங்க, நீங்கள் தாழ்த்துங்க, உங்களை தானே கூப்பிட்டாரு, உங்களை தானே அழைச்சாரு, உங்களுக்கு தானே தந்தாரு, ஏதோ உள்ள இழந்துட்டோன்னா நம்ம கேட்க போகிறோம். தயவு செய்து வேற எவனிட்ட அக்கினி இருக்குது, அவர் படம் காட்டுறாரு, அதை கூப்பிடாது. அது பெரிய டேஞ்சர். ஏன்னா அந்த ஆள் எவ்வளவு கரெக்டான பரிசுத்த ஆவியில் இருப்பான்னு நமக்கு தெரியாது. அது அந்நிய அக்கினி. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய அக்கினி இங்கே ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். இதை செய்யக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தாழ்த்துங்க, ஆண்டவர் பேசட்டு, ஆண்டவர் நடத்தட்டு. நான் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு சபையில் செய்தி சொல்லணும். ராஜா ஒரு பக்கத்தில் செய்யணும். ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு டைம் அந்த சபையில் நான் பிரசங்கம் பண்ணிருக்கேன். அந்த பாஸ்டரோட நான் ரொம்ப பேசி கொண்டெல்லாம் வந்துட்டேன். நம்பர் உண்டு, ஓகே. திடீர்னு அவர்கிட்ட இந்த ஃபோன் வருது. அது பாஸ்டர் நல்லா இருக்கலா, ஓகே, எல்லாம் சரி, கேட்டாச்சு. அவர் கேட்குறாரு, 17ஆம் தேதி நான் ஸ்ரீலங்கா போனோம், என் சபையில் நான் இருக்க முடியாது. அப்போ நான் இப்படி, ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஏன்னா அவர் இருக்கணும், இல்லைன்னா அவர் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள், இல்லைன்னா ஒருத்தி இல்லையா, அதுக்கு தகுதியான குவாலிஃபைடு ஒரு பர்சனை வைக்கணும்ல, சும்மா இவனே வச்சுட்டு போக முடியும், வெளிநாட்டுக்கு வேற போகிறேன். ஸோ 17ஆம் தேதி உங்களுக்கு சமயம் இருக்கா பாஸ்டர்? அது அவர் கேட்குறாரு. நான் அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களது மகன்தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருந்தது, அவர் இதுவரை கூப்பிடவே இல்லை, எவ்வளோ நாளாச்சு பார்த்து, அது நல்லது தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். சரி பாஸ்டர், நான் கண்டிப்பாக 17ஆம் தேதி 8 மணி கூட்டம், அது நான் கண்டிப்பாக அங்கே இருந்துருவேன், நீங்கள் கவலைப்படாதுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார். நான் எதுக்கு சொல்கிறேன், ஜெபிக்கிறாங்க. அவர் ஒரு பொறுப்பான பாஸ்டர், அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவர் இப்படி இருக்கு, நான் என்ன செய்யலாம், எவ்வளோ ஊழியக்காரில் அவருக்கு தெரியும். ஆனாலும் நான் தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, என்ன ஒரு மெமரைஸ் பண்ணாரு, நான் போனேன். ஸோ இது மாதிரி பொறுப்பாக நடந்துக்கணும். இல்லைன்னா அந்நிய அக்கினி வரும். அந்நிய அக்கினி நிறைய சபையில் அந்நிய அக்கினி வந்துட்டு அந்த பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது அந்நிய அக்கினி வந்திருக்குது. அதுக்குரிய அழைப்புள்ளவங்களுக்கு தான் தெரியும், இல்லை வேற அக்கினி இங்கே ஸ்பிரிட் ஒர்க் பண்ணும். இந்த அந்நிய அக்கினிக்குள்ள ஆளுகைக்குள்ளே வந்தால் அடுத்தது ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் மிக கடினமான ஒரு காரியம். முதல்ல கடினம், இது மிக கடினம் என்கிற மாதிரி ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே இது என்னென்ன சூழ்நிலை ஏற்படுதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தான் சபை நடத்துறீங்க, எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. நானும் கொஞ்சம் ஜெபிக்கிறேன், சிந்திக்கிறேன், எனக்கு தர்றதை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன், அவ்வளவுதான். பிரசங்கியார், அதுக்கு மேலே நானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த அந்நிய அக்கினி அப்படி வந்துட்டுனா நிறைய டிவியேஷன்ஸ் வரும். நான் அடிக்கடி நான் தைரியமாக சொல்லுவேன், நிறைய விளைவுகள் வரும். அதுக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியை திருப்பி கொண்டு வர ரொம்ப பிரயாசம்தான். அதனால கர்த்தர் கிருபையாக இறங்கினா, இல்லையா, அவரால் தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு புரியலை, அறியாமையில மன்னிக்கிற ஆண்டவர் செய்யலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நான் இதோட சுருக்க போகிறேன், வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ புரிஞ்ச விஷயங்கள், ஒன்று, ஆண்டவர் தான் தலைவர், அவர் தான், வேற எந்த தலைவர், நான் பெரிய ஆளு, நான் தலைவன், நான் அப்படிப்பட்டவன் காட்டுற மாதிரி எந்த காரியம் செய்யக்கூடாது, நேரடியாகவும் செய்யக்கூடாது. சிலர் நேரடியாக செய்ய மாட்டாங்க, மறைமுகமாக நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் தலைவர். ரெண்டாவது, அவருடைய சீஷத்துவம், அவர் என்ன சொல்லியிருக்கார், என்ன செஞ்சுருக்கார், அந்த மாடலில் தான் இருக்கணும். அது எங்கள் ஸ்தாபனம் இப்படி அப்படி எனக்கு நிறைய பிரச்சனை உண்டாகும். சொல்லுவாங்க பாஸ்டர் அது நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஒரு கட்டத்தில் வரும்போது எங்கள் ஸ்தாபன கொள்கையை மாற்ற மாட்டோம் நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ இன்னும் உங்கள் ஸ்தாபனத்தாரை கூப்பிடு, ஆண்டவர் வரமாட்டார். செகண்ட் திங், அப்போ சீஷத்துவத்தில் இயேசுவின் சீசர்களா, உலகத்தின் சீசர்களா, தொழிலதிபர் சீசர்களா, ஏன்னா இன்னைக்குள்ள ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அந்த இதில் சிக்கியிருக்காங்க. அது ஆண்டவர் வறுக்கிறேன், நானே இப்படி தான்டா இருந்தேன், நீ அப்படி இரு, ஓகே, அப்போ சொல்ல எப்படி இருந்தாங்க. ஸோ அதை பாருங்கள். மூணாவது,
நான் கட்டளை இட்ட வேலை உபதேசம் பண்ணுவீங்களா? இல்லை உங்களுக்கு தோன்ற மாதிரி ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த பைபிளில் நிறைய இருக்குது, எல்லாம் எடுத்து உங்கள் பாட்டுக்கு போவீங்கன்னா நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன். நான் சொன்னதை சொன்னால் நான் அதை உறுதிப்படுத்த வருவேன், மற்றதுக்கு வரமாட்டேன். அந்த காரியம் பார்த்துருக்கேன். அப்புறம் பரலோகத்திலிருந்து வந்துற பரிசுத்தாவியனுடைய பிரசன்ஸை நீங்கள் பெறணும். அதுக்கு முதலாவது உங்கள் மனசை பரலோகத்தில் வச்சா தான் பரலோக ஆகி வரும், புலோகத்தில் வச்சா புலோக ஆகி வரும். நீங்கள் பெறணும். நீங்கள் அந்த அங்கீகாரத்தை காத்துக்கொள்ளுங்கள், இல்லையா? ஆமாம், அது பல விதத்தில் ஓட்ட பாத்திரத்தில் போன மாதிரி போயிட்டா தாழ்த்தி என் சமூகத்தில் இருந்து திருத்தி அதை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுங்க, இல்லையா? புதுப்பித்து கொள்ளுங்கள். அந்நிய அக்கினி பக்கம் போகாதங்க. இதையும் தாண்டி நீங்கள் அந்நிய எல்லாம் அக்கினி பக்கம் போய் இது பண்ணாலும் சரி, தெரியாமல் செஞ்சுட்டோன்னு பாவரிக்கை செய்து நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் எல்லாம் அதை பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கவங்க. நான் ஒரு சைடில் கொஞ்சம் பண்ணுவேன், எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறைய பொறுப்பு இருக்குது. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு அளவு தான் ஒரு சைடு செய்ய முடியும். நீங்கள் பொறுப்பாச்சு. அண்ட் ஃபைனலி ஒன் திங், ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாருங்கிற வசனத்தில் தான் நம்ம வர்றோம். அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். இங்கேயும் நான் சொன்னது உண்டு. பெந்தெக்கோஸ்தே அல்லது கிறிஸ்தவ கோலத்தில் ஒரு வழக்கம் என்ன இருக்குன்னா, இவங்க அதிகமாக மற்ற ஜனங்களோட மிங்கிளாயின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா அங்கே போனோம், பிறந்தநாள் வீட்டுக்கு போனோம் அங்கே போனோம். அவங்க எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும், போய் நின்னாதான் அவங்க நம்ம கூட்டத்துக்கு வருவாங்க. அது புரியுது. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை கொஞ்சம் சரியாக புரியுங்க. இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த சூழ்நிலைக்கு ஒரு கல்யாண வீடு, ஒரு பிறந்தநாள் வீடு, அவங்க கூப்பிடுற எல்லா விழா அது சரியோ தப்போ, வேதத்துக்கு சரி, அதில் நம்ம பார்க்கல. இறந்து போனவங்களுக்கு ஆண்டு கொண்டாடிக்கிட்டு படம் வச்சுக்கிட்டு நாங்கள் போய் நின்னோம், படத்தையும் வச்சு மாலையை வச்சுட்டு எங்களை கூப்பிட்டாங்க. நான் பிரதம் பண்ணேன், அதெல்லாம் எனக்கு சுவிசேஷங்கிற. ஸோ இப்படி வரும்போது புரிய வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்லணும். இது எல்லா சபையாரும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பெந்தெக்கோஸ்தேக்காரர்களே அதை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் அப்படி செய்யலைன்னா அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. நம்ம ஒரு இதில் போனால் தான் நீங்களும் எங்கள் கூட்டத்துக்கு வாருங்கன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நடந்து என்ன நடந்துன்னு சொன்னால், இது ஒரு பக்கத்தில் நன்மை மாதிரி தெரியும், மறுபக்கத்தில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மூழ்கிட்டாங்க. அந்த பேய் அங்கே இழுத்து இப்போ பெந்தெக்கோஸ்தேக்காரங்களும் வருஷத்துக்கு ஒரு தோத்திர கூட்டம் கொண்டு வந்தாச்சா, அவன் வருஷத்துக்கு ஒரு அங்கே வச்சு மாலை போட்டு பண்டு கூப்பிட்டான். அங்கே போய் பழகி இப்போ பெந்தெக்கோஸ்தே தூத்திர கூட்டம் வந்தாச்சு. எதுக்கு சொல்கிறேன்? ஸோ இது ஒவ்வொன்றும் டேஞ்சர் தான், ஒவ்வொரு விதமான டேஞ்சர். இதை எப்படி சரி கட்டலாம் என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இதுதான் முக்கியமானது. நான் இங்கே ஃபைனலைஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், வார்த்தை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் நம் மூலம் அதிகாரமான செயல்களை செய்யணும். நல்லா புரிஞ்சுருங்க. ஜனங்கள் எப்படி கூட்டத்துக்கு வரணும்னா, அந்த இடத்துல போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், அந்த இடத்துல போனால் சமாதானம் கிடைக்கும், அந்த இடத்துல போனால் எனக்கு பரலோக சுவிசேஷம் கிடைக்குங்கிற ஒரு பக்தி, ஒரு பயம், ஒரு உணர்வு உண்டாகி ஜனங்கள் நம்ம தேடி வரணும். புரியணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மற்றவர்களோட அன்பு பாராட்டுவது தப்பா சரியாங்கிற எல்லைக்குள்ளே நான் போகல, அந்த மாதிரி ஒரு இதில் நான் பேசலை. ஆனால் அது எப்படி ஒரு அபாயத்தில் கொண்டு விட்டதுங்கிற ரீதிக்கு மட்டும் நான் சொல்லிட்டு, நம்ம இடத்துல என்ன இருக்கணும்னா பயம் இருக்கணும். நான் ஒரு உதாரணத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதி திருச்சபையில் சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க, இல்லையா? இவங்க எந்த வீட்டுக்கும் தேடி போகல, வித்துங்க கொண்டு வச்சாங்க. அந்த உதாரணம் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். பையனாக இருந்தபோது எங்களுடைய பாட்டி வழி, அம்மாவுக்கு அம்மா பாட்டி வழி சொந்தத்தில் இருந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். அது அந்த சிபிஎம் சபை பண்டு. அவங்க சிபிஎம் விசுவாசி. அந்த காலமே அந்த ஆள் தாப்பேன். அந்த ஆள் அந்த ஏதோ பிரச்சனை அங்கே போய் சுகமாகி அந்த பையன் மாறும் அப்படியே போயிட்டான். கல்யாணம் நடந்த சம்பவம் அந்த சர்ச்சில் தான் அந்த பாஸ்டர் மாதிரிலாம் இருந்தாங்க. எல்லாரும் அங்கே தான் போனோம். பிரசங்க எல்லாம் நீளமாக பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் பண்ணுவாங்க சிபிஎங்கார. அன்னைக்கு அப்படி தான், இன்னைக்கு எப்படி தெரில. அப்படி எல்லாம் பண்ணி மற்றவங்க எல்லாம் முறமுறப்பாங்க வெளியே நின்றுட்டு. அந்த மணிக்கணக்காக பேசணும், அசைய மாட்டாங்க அவங்க. வந்தால் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு போ, அதுதான் அவங்களுக்கு பிரதானம். சரி, எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு. அந்த பொம்பளை வீட்டில் தானே சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கே போயாச்சு. அங்கே போனால் நாங்கள்லாம் உட்காடுறோம், அந்த பந்தியில் உட்காரோம். எங்களுக்கு சாப்பாடு தரல. புதிய கடவுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பெட்டி, புதிய பெட்டி, நார் பெட்டி, கடவுன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெட்டி கொஞ்சம் வாங்கி வச்சுருக்காங்க, கொண்டு வைக்கிறாங்க ஃப்ரண்டில். ஒன்றில் நிறைய சாதம் வைக்கிறாங்க, இன்னொன்றில் வேறு மாதிரி வைக்கிறாங்க, அதெல்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் பாத்திரங்கள், பானை, அந்த பானைக்கு மூடியை கட்டுவாங்க, சாம்பார் அதெல்லாம் விட்டு கட்டு புதுசாக எல்லாம் செய்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடு தராமல் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டால், இது ஃபெய்த் ஹோமுக்கு, எங்கள் விசுவாச வீட்டுக்கு. நல்லா கவனிக்கணும்.
அந்த உள்ள ஒரு பாஸ்டரோ ஊழியக்காரிகளோ அந்த கல்யாண வீட்டுக்கு வரல. புரியுதா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் முதல்ல பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டு தான் எங்களுக்கு சாப்பாடு தந்தாங்க. சரியா நான் சொல்கிறது? என்ன புரிஞ்சுங்க நீங்கள்? சபையில் உள்ள விசுவாசிக்க கல்யாணம் தானே, அவங்க வந்து இருந்துட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அது கூட அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு உண்டுன்னா எங்கள் பாதத்தில் கொண்டு போய் எடுத்துக்கிறோம். அங்கெல்லாம் வர முடியாது. அங்கே 1000 பேர் வருவான், சொந்தக்காரன் சொக்காரனை கூப்பிட்டு வச்சிருப்பேன், குடிச்சிட்டு தார எல்லாம் பண்ணுவான். இட்ஸ் ஓகே, எல்லாம் உண்மை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்மிடத்துல தேவ அதிகாரமும் தேவ கிருபை இருக்கும் வர அந்த மலரை தேடி வண்டு வர்றது மாதிரி தேடி வரும். இது எல்லாம் இழந்த பிறகுதான் நம்ம வண்டை தேடி போனோம். சரிதானே? இதுதான் அதுக்கு அடிப்படை. இதை வந்து மறந்துடுறாங்க. ஆவியானவர் எனக்கு சொன்னார், இதுதான் விஷயம். அதனால தான் இவ்வளவு தூரம் போகிறாங்க. இல்லைன்னா நான் சொல்கிறேன், முந்தின நாட்கள்ல எல்லாம் பெந்தேகோஸ்து சபையில் என்ன செய்வாங்கன்னா, விசுவாசிகளுக்கே சொல்லுவாங்க, ஏய் ஒரு சொந்தக்காரன் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டான்னா நீ அன்னைக்கு போகாத, முந்தின நாள் போய் என்னத்தையாவது கொடுத்துக்கிட்டு இல்லையா, கொடுத்துட்டு நைஸா நாளைக்கு எங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் நைஸாக வந்துரு. அந்த கூத்தில் நீ எனக்கு நிற்க போகிற? சரி, அன்புக்கு ஒன்று வேணும் அவ்வளோதானே, அவனுக்கு ஏதோ காசு வேணும் இவ்வளோதான் பிரச்சனை, கொடுத்துரு, தாராளம் கொடுத்துட்டு வந்துரு. நீ அதுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க. பாஸ்டர் மாதிரி அப்படி தான் போவாங்க. அந்த இதற்கு போக மாட்டாங்க. முந்தின நாள் போய் நைஸாக வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னிடத்துல தேவ கிருபை இருக்குது, அல்லது எங்கள் சபையில் தேவ கிருபை இருக்குது, கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை கூட்டிகிட்டு வருவார். நான் அங்கே போய் அவனுக்கு பின்னால் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ புரியுதா? இது எப்போ வருதுன்னா, தேவனுடைய அங்கீகாரத்தை, அதிகாரத்தை, கிருபைகளை இழக்கும் போது ஏற்படுகிறது என்று ஆவியானவர் எனக்கு சொன்னார். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாண்டவரே இனி நாங்கள் தேடி போகக்கூடாது, எங்களை தேடி வரணும். அப்போ இங்கே தேடி வரும்போது தான், இப்போ நம்ம அங்கே தேடி போகும்போது வந்தேடா பாஸ்டர், ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் அடிச்சது, நாங்கள் மெனக்கட்டு அடிச்சு பிறண்டு ஓடணும், அங்கே போய் ஒரு சேம் பண்ணிட்டு ஏதோ ஒரு காணிக்க கொடுத்துருவாங்க. இப்போ கர்த்தருடைய அங்கே வா, உட்கார், ஆராதனையில் உட்கார், ஜெபம் பண்ண, போகிற வேலை எதாவது உண்டுன்னா வச்சுட்டு போ, போட்டுட்டு போ. எப்படி இருக்குது? டபுள் ஆச்சா? ஸோ இந்த அனுபவங்கள் இனி இங்கே உண்டாக வேண்டும். இப்போ புரியுதா நான் சொல்லுது? இந்த அடிப்படையில் உண்டாகாமல் வேற ஒரு வழியிலையும் கர்த்தர் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஆகவே இந்த காரியங்களில் எங்கெல்லாம் குறைபட்டிருக்கிறோமோ அதை அறிக்கை பண்ணணும். எதை சரி பண்ணணுமோ உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சரி பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும் இல்லையா? ஓகே, உடனே சரி பண்ணணும். அப்படி நாம் கொஞ்சம் அர்ப்பணித்து சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. முதலாவது ஹல்லேலூயா.